ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலால் சீனாவின் வல்லரசு கனவுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஈரான் மீது உச்சகட்ட தாக்குதலை நடத்தி வருகின்றன. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் ராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. முதல் நாள் போரில் தனது உயர் தலைவர் மற்றும் 40க்கும் அதிகமான அரசியல் ராணுவ தலைவர்களை இழந்த ஈரான் அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய இலக்குகளை ஏவுகணை வீசி தாக்கி வருகிறது. இந்த போருக்கு முன்னர் ஈரானுக்கு சீனாவும் ரஷ்யாவும் தீவிர ஆதரவை அளித்தன. அதோடு வெளிப்படையாகவே ஈரானுக்கு ஆதரவான தங்கள் நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தினர். இதனால் இந்த போர் தொடங்கியதும் சீனா ஈரானுக்கு ஆதரவாக பல்வேறு உதவிகளை செய்யும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யாவால் இந்த போரில் பெரிய அளவில் உதவி செய்ய முடியாத நிலையில் சீனாவின் பங்கு போரில் அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டது. ஆனால் தற்போது வரை ஈரானுக்கு சீனாவால் பெரிய அளவில் எந்த உதவியும் செய்ய முடியாத நிலையே உள்ளது. சீனாவின் மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ஈரான் சுமார் 11% முதல் 13% வரை பங்களிக்கும் நிலையில் ஈரானில் ஆட்சி வீழ்த்தப்பட்டு அங்கு அமெரிக்க ஆதரவு அரசு அமையும் என்றால் அது சீனாவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரம் தனக்கு ஆதரவு அளித்த நாட்டை சீனாவால் காக்க முடியாது என்றால் தற்போது சீனாவுக்கு ஆதரவு கொடுக்கும் நாடுகள் தங்கள் நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கும் சூழல் ஏற்படும். இந்த வகையில் ஈரான் போரில் சீனாவின் நிலைப்பாடு அதன் வல்லரசு ஆசைக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது என்றே சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.